ஒரு சூப்பரான ரவை கிச்சடி எப்படி குயிக்காக உதிரியாக செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 கப்பு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ அதே கடாயில் தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தாளிப்புக்கு எதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கின பிறகு ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா சாஃப்ட் கொடுக்கும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு கப்புக்கு பார்த்திங்கன்னா 4 கப்பு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. தேவையான உப்புலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து உருக்கி ஆட் பண்ணி